அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்பெஷல் வெஜ் பிரியாணி. 3 கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்ததும் பெரிய சைஸ் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 1 பே லீஃப் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமாக்கா தக்காளியை சேர்க்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி சேர்க்குறது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா அந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து கொஞ்சம் எண்ணெய் விடும். அப்போ சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கணும். ஒரு 25 கிராம் அளவுக்கு மசாலாவை நல்லா வெஜிடபிளில் கிளறிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டிக்கணும். காப்படி ரைஸ்க்கு அரைப்படி தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா அந்த இதை கிளறி விட்டுட்டு தண்ணி நுரைச்சிக்கிட்டே வரக்குள்ள அப்போ தான் நம்ம ஊற வச்ச ரைஸை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கணும். அது கூடயே சேர்த்து கொஞ்சமாக கிண்டிட்டு அதுக்கப்புறமா தம் போட்டுடணும். தம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அது இன்னொரு தடவை கிண்டி விட்டுட்டு திருப்பியும் தம்மில் போட்டுடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை நம்ம ரைஸை குக் பண்ணி எடுக்கணும். அப்படி குக் பண்ணி எடுத்தாக்கா நல்ல சூடான சுவையான பிரியாணி ரெடி.